வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தின் இன்றைய நாளில் 2 முக்கியமான பிரச்சனைகள் அதிகம் பேசப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளும் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரது விடுதலையை வலியுறுத்தி பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தலைமையில் சென்னையில் இன்று கோட்டை நோக்கி ஒரு பேரணி நடைபெற்று இறுதியில் முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று, தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்டு தரவும் வலியுறுத்தி முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த இரு பிரச்சனைகளிலும் மத்திய மாநில அரசுகளின் அணுகுமுறை கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கிறது, இனி வரப்போற நாட்களில் அந்த அணுகுமுறை எப்படி மாற்றப்பட வேண்டும், மாற்றினால் என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கும் என்பன உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்றைக்கு நாம் நமது நேர்பட பேசாமலில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் தீரன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு குமரகுரு ஆகியோர் அரங்கத்தில் இணைந்திருக்கின்றனர். அதே போன்று கரூரிலிருந்து தமிழ் தேசம் இதழின் ஆசிரியர் திரு தியாகு இணைகிறார். பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாளும் சென்னை வண்டலூரிலிருந்து இணைகிறார். நம்மோடு அனைவரையும் வரவேற்று இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். முதலாவதாக அற்புதம்மாள் இடமிருந்து நான் இந்த விவாதத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 25 ஆண்டு காலம் இன்றையோடு பேரறிவாளன் உள்ளிட்டோர் சிறை சென்று நிறைவடைகிறது அப்படின்ற அந்த நாளை ஒட்டி ஒரு கோரிக்கை பேரணியை இன்னைக்கு நடத்தி முடித்திருக்கீங்க. அவர் விடுதலையாக வேண்டும், அவர் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையாக வேண்டும்னு பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று தற்போது இது இந்த 25 ஆண்டுகளை தொற்றிருக்கூடிய சூழலில் இந்த பேரணி மூலம் நீங்கள் வலியுறுத்த எண்ணியது என்ன, எண்ணியபடி உங்களால் அந்த விஷயத்தை வலியுறுத்த முடிந்ததா, நடந்தது என்ன? அற்புதம்மாள், நீங்க பேசலாம். என் மகன் பேரறிவாளன் தனிமைச் சிறையில் இன்று 25 ஆண்டுகளை முடித்திருக்கிறான். அவனுக்கு இந்த சிறை அனுபவத்தில் ஏற்பட்ட வலியையும் வேதனையையும் மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு முதற்கண் என் வணக்கம். 19 வயசுல விசாரிச்சுட்டு அனுப்புறேன்னு கூப்பிட்டு போன மகனுக்கு இன்னைக்கு 43 வயசு முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல தொடங்கிறது என்னன்னா, தப்பு செய்தான் தப்பு செய்யல, இந்த வழக்கே தவறு சரி, இந்த விவாதங்கள்ல நான் போகவே விரும்பல. ஒரு மனிதனை 25 ஆண்டு காலம் தண்டிச்சுட்டாங்க, அவனை இன்னும் விடுதலை செய்யாம சிறைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறதோட காரணம் என்ன, அதுதான் நான் கேட்க விரும்புறேன். 25 ஆண்டுன்றது ஒரு மனிதனின் மகத்தான நாட்களை சிறைக்குள்ள கழிச்சிருக்கிறான். ஆனா என் மகன் இந்த 25 ஆண்டாவும் நல்லவனாதான் உள்ளவும் வாழ்ந்திருக்கிறான், படிச்சிருக்கிறான், எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறான், இசை கத்து கொடுக்கிறான், கணனி வகுப்பு நடத்துறான். எல்லாமே சிறை நிர்வாகத்துல கேட்டா இவன் மேல ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த 25 ஆண்டு காலம் சிறையில வாழ்ந்திருக்கிறான் என் மகன். அதை சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இன்னைக்கு அவன் பாதி நோயாளி ஆயிட்டான். நாளைக்கு வெளியே விட்டா கூட அவன் நோயோட போராடவே அவனுக்கு சரியா இருக்கும். இருந்தாலும் எனக்கு என் மகன் வேணும். 25 ஆண்டு முடிஞ்சு போச்சு, என் மகனை 2 முறை விடுதலைன்னு சொன்ன முதல்வர் அம்மா தடைப்பட்டு போச்சு, மீண்டும் முதல்வரா வந்திருக்காங்க, இவனை விடுதலை செய்யுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு எல்லா இயக்கங்களையும் எல்லா கட்சிகளையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு அந்த எந்த கட்சி அடையாளங்களும் இல்லாம ஒரு பேரணியை நடத்தி இன்னைக்கு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். 25 ஆண்டுன்றது சாதாரணம் இல்ல ஒரு மனிதனோட வாழ்க்கையில. அதுல என் மகன் இழந்ததெல்லாம் நினைச்சா இன்னைக்கும் வேதனையா இருக்கு. அவனை 25 ஆண்டுகள் அவங்க அக்காவுக்கு திருமணம் ஏற்பாடாச்சு. 25 ஆண்டுகள் நிறைவடைந்தது அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. வழக்குக்குள்ள வழக்கில் தண்டிக்கப்பட்டது சரியா தவறாங்கிறத தாண்டி 25 ஆண்டுகள் தண்டனை பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 25 ஆண்டுகளில் சூழல் ஓரளவுக்கு இசைவாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் விடுதலைக்கு ஆதரவு தளம் என்பது பெருகி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த தளம் என்பது இன்னும் அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாப்பா இல்ல இல்ல அது மாதிரியே இல்ல. நிச்சயமா நிலைமை மாறி இருக்கு.
வாக்குமூலமாக அதிகாரி எப்ப நான் வந்து ஒழுங்கா வாக்குமூலம் பதிவு செய்யல, இவன் நிரபராதி விடுதலை ஆவறதுக்கு சரியானவனா அப்படின்னும் போது நான் சரியானவன் தான் சொல்லுவேன்னு அவர் வார்த்தையை வெளியே விட்டாரோ அப்பவே வந்து இவன் நிரபராதின்றது எல்லா உலகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் நான் சொல்றேன், அந்த அதிகாரி சொன்ன பின்னாடியும் தீர்ப்பு சொன்ன 3 நீதிபதிகள் ஒரு நீதிபதி தாமஸ் இது மிகப்பெரிய தண்டனை இவங்களை விடுதலை செய்யணும்னு சொன்ன பின்னாடியும் இதுல ஈடுபட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்து இவன் தான் வெடிகுண்டு நிபுணன் முதல்ல உருவகப்படுத்தினாங்க. ஆனா அவங்க ஓய்வு பெற்ற பின்னாடி இந்த வெடிகுண்டு எங்க வடிவமைச்சதுன்னே தெரியலன்னு அவங்க எழுதினாங்க அவங்க புத்தகத்துல. அப்பவே வந்து இது இந்த வழக்கு சரியில்லாத வழக்குன்னு ஒரு முடிவு எடுத்து இவங்களை தண்டிச்சதே தவறுன்ற அளவுக்கு போலனாலும் இவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, இவங்களை விடுதலை செய்யணும்ன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும். அதுதான் நீதி அனைவருக்கும் சமான்றதுக்கு சரியா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் மகனுக்கு நடக்கல. இதுல ஒரு வேடிக்கை, முதல்வரே அறிவிக்கிறாங்க 2 முறை இவங்களுக்கு விடுதலைன்னு, அது தடைப்படுது. அதுதான் இதுல வந்து சகிக்க முடியாத ஒரு கொடுமையா இருக்கு. இந்த 25 ஆண்டுகள்ல என் மகன் பிடிபட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விசாரணைக்கு தான் கூட்டு போனாங்க. அப்புறம் அவங்களா செக்ஷனை போட்டு அவனை ஒரு குற்றவாளி ஆக்கிட்டாங்க. இதுல அவங்க அக்காவுக்கு திருமணம் நடந்தது, இவனை விசாரணைன்னு கூட்டு போய் 3 மாதத்துல ஒரு அக்கா திருமணம் செய்துக்கிறா. அத தம்பியோட பங்களிப்பு எதுவுமே இல்லை. அவனை வந்து பரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சொல்லும் போது சிபிஐ வந்து அங்க நின்றுகிட்டு இவன் மேல குற்றத்துக்கு மேல குற்றம் சுமத்தி இவனை வெளியே விடக்கூடாது, சாட்சிகளை கலைச்சிருவான் அப்படின்னு என் 19 வயசு மகனை பார்த்து குற்றம் சுமத்தி இவனுக்கு பரோல் கிடைக்காம செய்தாங்க. நாங்க அழறதா சிரிக்கிறதான் தெரியாத நிலையில் தான் என் பெரிய பொண்ணுக்கு திருமணம் முடிச்சோம். ஒரே தம்பி இல்லாத என் மகளும் பொய்யா சிரிச்சுதான் வந்து திருமண வாழ்க்கைக்கு அவ வந்து ஈடுபட்டா. அடுத்து 8 ஆண்டு என் சின்ன பொண்ணோட திருமணம் தள்ளி போனது. இன்னைக்கு வந்துருவான் அண்ணன், நாளைக்கு வந்துருவான் அண்ணன் காத்துக்கிட்டு இருந்தா என் சின்ன மகா. அண்ணன் இருந்தப்போ அக்காவுக்கு தான் தம்பி அவன் இல்ல அண்ணன், எனக்காவது எங்க அண்ணன் இருக்கணும், அப்பதான் நான் திருமணம் முடிப்பேன்னு. ஆனா ஒவ்வொரு நிலையிலும் இவனுக்கு தூக்கு உறுதியாகும் போது மனவடைஞ்சு போனா அவ. அப்போ அறிவு தான் அவளுக்கு வந்து அறிவுரை சொல்லி நான் தூக்குல, அதாவது 2011 தூக்கு உறுதியாயிடுச்சு அப்படின்ற போது நாங்க என்ன வேதனைப்பட்டோன்றது எல்லாரும் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அதே நிலைதான் அவன் தூக்கு உறுதியா இருக்கும்போது அவன் தங்கச்சி சந்திக்க போகும்போது என்னை தூக்குல திடீர்னு போட்டாங்கன்னா கூட என் தங்கையோட வாழ்க்கை என்னாலதான் பாதிக்கப்பட்டதுன்னு காலம் பூரா நான் வருத்தப்படுற நிலையதான் நீ வைக்க போற அப்படின்னு அவன் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லவே தான் என் சின்ன பொண்ணு திருமணத்துக்கே சம்மதிச்சா. ஆனா அந்த திருமணத்துக்கும் அண்ணனா வந்து அவன் எந்த கடமையும் செய்யல. அப்பவும் அவன் மரண தண்டனை சிறைவாசின்னு காரணம் காட்டி அவனை பரோல்ல விடல. இது எல்லாத்த விட கொடுமையா ஏதாவது மகிழ்வான நிகழ்வுகள் புகைப்படங்கள் வாயிலாகவும் வீடியோ வாயிலாகவும் ஏதோ பகிர்ந்துக்கலாம். ஆனா கொடுமையான விஷயம் என்னன்னா அவனை தூக்கி வளர்த்த எங்க அப்பா செத்தாரு, எங்க அம்மா செத்தாங்க, அவனோட அப்பாவோட அம்மா செத்தாங்க. ஆனா 2 பாட்டி இழந்து ஒரு தாத்தாவை இழந்த அந்த நிலையில கூட அவனுக்கு பரோல் கிடைக்கல. அதுதான் அவனுக்கு மிக கொடுமையா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து திரும்ப எப்படி பெற முடியும் இழந்தத அப்படின்னு வருத்தப்படுவான். அடுத்து இவனுக்காக முதல்ல இருந்தே இவன் நிரபராதி, இவன் விடுதலையாவான்னு சொன்ன கிருஷ்ணய்யர் இறந்தாரு. நல்ல வாய்ப்பா அவர் இறக்கத்துக்கு 1 வாரத்துக்கு முன்ன லேண்ட்லைன்ல அவரோட 10 வினாடி பேசக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு உருவாச்சு. அது அவனுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அவன் விடுதலை ஆயிட்டு முதல்வர் அம்மா விடுதலைன்னு முதல் முறை அறிவிக்கும் போது அறிவு சொன்னது, நான் விடுதலையாகி வெளியே வந்த உடனே எனக்காக எங்க 3 தீக்குளிச்சு இறந்த செங்கொடிக்கு நினைவு செலுத்திட்டு நான் கிருஷ்ணய்யரை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் அவன் சொல்லி இருந்தான். ஆனா அந்த கிருஷ்ணய்யரே இறந்துட்டாரு. எல்லாத்த விட கொடுமையா இப்ப வந்து அருணாசலம் மாணவர் நகலக அருணாசலம் ஐயா இறந்தாரு. அவர் முதல்லந்தே வழக்குக்கும் எங்களுக்கும் உதவி செய்தவர். இன்னைக்கு அவங்க மகன் உதவி செய்யறாரு. இருந்தாலும் அவர் வந்து அறிவோட திருமணம் எப்ப அப்படின்றதான் கேட்பாரு. எப்ப பார்த்தாலும் பொண்ணு பார்த்துட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. இவன் வந்து சம்மதிக்கலப்பா, நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு வந்தோம். அவரும் இறந்தாரு. அதை கேள்விப்பட்டவன மனமுடைஞ்சு போயிட்டான் அவன். இவங்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன், பார்க்கவே முடியாதே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இழப்ப கூட எனக்கு வந்து போய் ஆறுதல் சொல்ற அளவுக்கு கடைசியா அந்த முகங்கள் ஒரு விஷயத்த உணர்வுபூர்வமா என்ன தப்பு செய்தேன்
ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமா புரிந்து கொள்ள முடியுது. 25 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட பரோல் இல்லாமல் வெளியுறவத்தை பார்க்காமல் இருப்பது ஒரு கூடுதல் தண்டனை அப்படிங்கறத நீங்க இன்று காலை பேரணியிலும் வலியுறுத்தியீர்கள். அதே விஷயத்தை இங்கும் வலியுறுத்துறீங்க அப்படிங்கறத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சொன்ன விஷயங்களை ஒட்டி இங்க வந்திருக்கூடிய விருந்தினர்களின் கருத்தை நான் கேட்க இருக்கிறதால நீங்க தொடர்ந்து காத்திருங்க. திரு குமரகுரு, நேராக கரங்கள் தற்போது மத்திய அரசை நோக்கித்தான் நீள்கின்றன. ஒரே ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன்பா. சொல்லுங்க. நான் ஒரே ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். எல்லா சிறைவாசிகள், சாதாரண சிறைவாசிகளுக்கு எவ்வளவு சலுகைகள் கிடைக்குது. சட்டம்லாம் எல்லாருக்கும் சமம் சொல்றாங்க, நீதி எல்லாருக்கும் சமம் சொல்றாங்க. ஆனா 25 ஆண்டுகளா ஏன் இந்த வழக்குக்காருக்கு எந்த சலுகையும் கிடைக்கல? இவங்களை ஏன் சாதாரண வழக்கு உள்ளவங்களை போல பார்க்கல அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெருடலாவே இருக்கு. இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. என்னவோ உலகத்திலேயே இவங்க தான் தீவிரவாதி போல சிபிஐ எல்லாம் இன்னைக்கு கூட கச்ச கட்டிக்கிட்டு பேசுறாங்க. இதை விட கொடிய வழக்குகள்லாம் நடந்திருக்கு நாட்டுல. ஆனா அவங்க எல்லாம் கூட வெளியே வராங்க. ஆனா இவங்க ஏன் வர முடியலன்றதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னவோ இந்த கொலை வழக்கு மட்டும்தான் முக்கிய கொலை வழக்கு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. அவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதரும் யோசிக்கணும். தாக்குள்ள ஏதாவது குற்றம் செய்திருந்தா இத்தனை ஆண்டு சிறையில வைக்க சம்மதிச்சிருப்போமா? எந்த குற்றமும் செய்யாம 25 ஆண்டு காலம் இவன் சிறையில் இருக்கானே, ஒரு வாலிபனோட வயசை நாம அநியாயமா சாப்பிட்டு இருக்கிறோமே. சட்டங்கள் மூலமாகவும் அவனுக்கு போட்ட அந்த செக்ஷன் மூலமாகவும் அவங்கள உறுத்தணும். உண்மையிலேயே தியாகராஜன் சொல்ற மாதிரி நிம்மதி இழந்து அவங்க தவிக்கும் போதுதான் அவங்களுக்கு என் மகனை தண்டிச்சதோட வலி புரியும். இனிமேலாவது முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுத்து இவனை விடுதலை செய்தா போதும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களிடம் நான் வரேன். தொடர்ந்து நீங்க இணைப்புல காத்துருங்க. மத்திய அரசுக்கு அதிகாரமா மாநில அரசுக்கு அதிகாரமா அப்படிங்கறதுதான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நிற்கிறது. இந்த வழக்கு சரியா தப்பா, வழக்கு போட்டது அப்படிங்கிறது ஒரு தனி விவாதமாக நடந்து கொண்டிருந்தாலும் இது இந்த திசையில இந்த இடத்துல இப்போ நின்றுக்கிறது. மத்திய அரசு எங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு வாதிட்டால் தாராளமா நீங்களே விடுதலை செஞ்சிடலாமே அப்படின்ற கேள்வி மத்திய அரசு நோக்கி வருகிறது. ஏன் அந்த முடிவுக்கு மத்திய அரசு செல்லவில்லை? இல்ல, இப்போ கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மறைச்சிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது லீகலா பாக்குறத, சட்டப்பூர்வமா பாக்குறதா, உணர்ச்சிபூர்வமா பாக்குறதா? உணர்ச்சிபூர்வமா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம்னா பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. ஒருத்தர் 25 ஆண்டு காலம் உள்ள இருக்கிறது எவ்வளவு வேதனை எல்லாருக்கும் தெரியும். பட் சட்டம்னு வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு சட்டம் தான் பார்க்கணும். இப்ப கூட நிர்பயா கேஸ்ல ஒருத்தர் மைனர், அவர் வெளியில வரும்போது பதர்ன நெஞ்சங்கள் எத்தனை தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா என்ன முடிஞ்சது? சட்டம் அதான் சொல்லுது. சட்டத்தையும் நம்ம மீறி எதுவும் பண்ண முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசியல் சாசன பெஞ்ச் தன்னுடைய இந்த 7 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு கீழே 3 பேர் உள்ள அமர்வுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் தி ஜுடிஷியரி, ஜுடிஷியரிக்குள்ளேயே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட். இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் ஏன் வந்ததுன்னா, மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய மனுவில இல்ல மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல எங்களுக்கு இவர்களை விடுதலை செய்வதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு ஒரு வரி தெரிவித்து விட்டால் எல்லாமே மாறிடும்ல. இல்ல சொல்றது இப்ப எங்களோட காங்கிரஸோ பிஜேபியோ மத்திய அரசுன்னு வரும்போது எங்களுடைய ஆசாபாசங்கள் அங்க இல்ல. 435 சிஆர்பிசி சொல்றது கன்கரன்ஸோ கன்சல்டேஷனோ வாங்குங்க. அந்த முதல்வர் என்ன பண்ணிட்டாங்க, அவசரமா 3 நாளுக்குள்ள விடுதலை பண்ணணும்னு சொன்னதுனால இது யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேட் பிரசிடென்ட் ஆயிடுங்க. இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு யார் வேணாலும் எந்த கவர்மெண்ட்டும் கேட்காம பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த உரிமையை நிலைநாட்டத்துக்காக சுப்ரீம் கோர்ட்ல போய் சொன்னது. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக வழக்கை எடுத்து ஸ்டே கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வரும்போது கன்சல்டேஷன்ன்றது என்ன? ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றீங்க, அவர் சொன்னது கேட்கலாம், கேட்காம போலாம். கன்சல்டேஷன் இல்ல, கன்கரன்ஸ்ன்றது இசைவு. அவங்க சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும்னு மாத்த வேண்டிய சூழ்நிலை இந்த 3 பேருக்கு வந்தது. ஜட்ஜி நினைச்சாங்க இதை நம்ம மாத்தக்கூடாது, அரசியல் சாசன பெஞ்ச் மாத்தணும்னு அங்க அனுப்பிச்சாங்க. அங்க 7 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, கன்கரன்ஸ் வாங்கிதான் ஆகணும். 161 எத்தனை தடவை பயன்படுத்தலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. இதை விட இந்த விஷயத்தை அப்படியே நாங்க 3 பேருக்குள்ள பெஞ்சுக்கு அனுப்புறோம். நீங்க இப்ப ஃபேக்சுவலா முடிவு பண்ணிக்கங்க. இது வரைக்கும் லீகல், இனிமேல் ஃபேக்சுவலா முடிவு பண்ணிக்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அது இன்னும் பெண்டிங் இருக்கு, ஸ்டே இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மார்ச் 2ஆம் தேதி ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. திருப்பியும் கன்கரன்ஸ் வந்துருச்சு, நீங்க கன்கரன்ஸ் கொடுங்க. மேட்டர் சப்ஜுடிஸ் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது, நாங்க சொல்லிட்டோம். இப்ப எல்லாமே கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு கோர்ட்டோட பிடியில வைக்கும் போது நீங்க பாரதிய ஜனதா கட்சி சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட கட்சி சொல்றது இந்த நேரத்தில் பொருந்தாது. நம்ம வழக்காதான் சந்திக்கணும். அம்மையார் சொன்ன மாதிரி அதான் சட்ட காரணங்களை சொல்லி இதை தாமதப்படுத்துவதற்கு பதிலாக அதே சட்ட காரணங்களை மத்திய அரசுகள், இதுக்கு முன்பு இருந்த அரசுகளோ இப்ப இருக்கிற அரசுகளோ ஒரு சாதகமான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் சட்ட காரணத்தை மாத்துறதுன்றது ஒரு பெரிய கடினமான காரியமே கிடையாது. இல்ல இதை என்ன பிரசிபிடேட் பண்ணாங்கன்னு ரொம்ப குழப்பினது யாருன்னா மாத்தி மாறி இங்க இருக்கிற கட்சிகள் தான், அரசியல் தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கூட்டணியா இருக்கும் போது 10 வருட காலம் இங்க இருந்தாங்க. இவங்க கன்கரன்ஸ் கேட்டிருந்தா ஒரே நாள்ல கொடுத்திருப்பாங்க கன்கரன்ஸ்.
இவங்க கொடுக்கல. அது காரணம் என்ன? காங்கிரஸ் இதுக்கு பிடிக்காதுன்னு திமுக ஒன்னும் சொல்லல. திமுக ஒரு சின்ன விஷயம் பரோல்ல விடலன்றாங்க. ஒரு வழக்கறிஞரா உங்க யார வேணா கேளுங்க, பரோல் யாரோட கண்ட்ரோல்? சூப்பரண்டன் கொடுக்க வேண்டியது. அவர் ஏன் கொடுக்கல? மாநில அரசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. ஏன் இங்க இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஏன் பரோல்ல கூட வர மாட்டாங்க? ஏன்னா அதுல இருக்கிற 7 பேர்ல 5 பேர் ஸ்ரீலங்கன் நேஷனல். நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க வெளி நாட்டை சேர்ந்தவங்க. பெரோல்ல கொடுத்து அவங்க உயிருக்கோ இல்ல அவங்களால மத்தவங்களுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சு வச்சுங்க, அது ஆட்சியை பாதிக்கின்ற மனநிலையில யாரும் அது ரிஸ்க் எடுக்கல. என்ன சொல்றேன்னா, திருப்பி உதட்டாலதான் எல்லாரும் பேசுறாங்களே தவிர அரசியல் தான் பண்றாங்களே தவிர யாராவது உள்ள போய் அதுல என்ன நடக்குது, இதுல என்ன தீர்வுன்னு தெரியல. இப்ப கூட அந்த 3 பேர் அமர்வு வெளியில வந்து இதை செய்யுங்கன்னு சொன்னா நாங்க காத்திருக்கோம். அவங்க நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்யறோம். ஆனா ஆளுடன் சொல்லுங்க, நீங்கள் இப்படி வந்தால் பிஜேபி என்ன செய்யும், அப்படி வரவில்லை என்றால் அது நம்ம சொல்ல முடியாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தியாகு, இது தற்போது மத்திய அரசின் கைகளில் இருக்கு. மத்திய அரசு பார்த்து முடிவெடுத்தால் நிச்சயம் செய்ய முடியும் ஒரு பக்கமும், மாநில அரசே செய்து கொள்ளலாம், இந்த கன்சல்டேஷன் கன்கரன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு ஒரு பக்கமும் வாதம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் வாதங்கள் மட்டும் தீர்வாகாது. உடனடி தீர்வு என்ன அப்படின்னு உங்களிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட்டால், திரு குமரகுரு சொல்வது போன்ற நீதிமன்றத்தின் பிடியில் இருக்கக்கூடிய வழக்கை மத்திய அரசால் செய்ய முடியாதுங்கிற கருத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா? அரசமைப்பு சட்டத்தினுடைய முழு ஆயம் வழங்கிய தீர்ப்பை படித்து பார்த்தால் 2 செய்திகள் அதில் வெளிப்படும். ஒன்று, குற்ற நடைமுறை சட்டத்தின்படி விடுதலை செய்வதில் உள்ள சிக்கல்கள். அதுதான் 435(1) பற்றி சொல்லியிருப்பதெல்லாம். அதே தீர்ப்பில் 2 குழுவாக வழங்கப்பட்ட 2 தீர்ப்புகளிலுமே அரசமைப்பு சட்டத்தின் 161வது உறுப்பை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது, அன்டச்சபிள் பை எனி கோர்ட் என்று அந்த தீர்ப்பில் இருக்கு. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். மாநில அரசு முறையாக அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறது. எங்களுக்கு 3 நாள் அவகாசம் போதவில்லை என்றால் 30 நாள் அவகாசம் கேட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட குடிமகனை போல் நீதிமன்றத்தை அணுகினார்கள். நீதிமன்றத்திலும் இப்போது இந்த 435 படியான நடைமுறைதான் பெண்டிங் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது. நளினி வழக்கில் உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. 2 வகையில் விடுதலை பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்யூட்டரி லா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பற்றி விடுதலை பண்றது. இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் லா. கான்ஸ்டிடியூஷன் லா தான் ஓவர் ரைடிங் என்று மாறுராம் தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதே முதலமைச்சர் 92, 93, 94 ஆண்டுகளில் 161வது உறுப்பை பயன்படுத்தி 12 ஆண்டு கழித்த ஆயுள் கைதிகளையும் 10 ஆண்டு கழித்த பெண் கைதிகளையும் 3 ஆண்டு தொடர்ந்து விடுதலை செய்திருக்கிறார். எனக்கு நன்றாக தெரியும். அதேபோல் திமுக ஆட்சி விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. எனவே இப்ப நாங்க கேட்கிறது என்னன்னா, மத்திய அரசு முறையாக இதில் நடந்து கொள்ளாத காரணத்தினால் இவர்கள் அனுப்பிய கடிதத்திற்கு பதில் கூட அனுப்பாமல் இந்த கடிதத்தை எடுத்து நீதிமன்றத்தை அணுகிறார்கள் என்பது. இன்னொன்று, எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, மாநில அரசு பார்க்கணும்னு சொல்லி காங்கிரசும் பாஜகவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தூக்கு தண்டனையை குறைத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக கூட காங்கிரஸ் ஆட்சி ரெவ்யூ பெட்டிஷன் போட்டது, மீண்டும் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி. அதற்கும் பிறகு பாஜக அரசு வந்த பிறகு அங்கு வந்து அவர்கள் குறை தீர்ப்பு விண்ணப்பம் ஒன்று திரும்ப கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறாங்க. எதுக்கு? தூக்கு தண்டனையை குறைச்சதுக்கு எதிராக மீண்டும் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள். இதை ஒரு சட்ட நடைமுறையாக நீங்க கூட இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா, தமிழகத்தை உழுக்கும் பிரச்சனைகள்னு. ஒரு 7 பேர் விடுதலை தமிழகத்தை உழுக்கும் பிரச்சனையாக மாறி இருக்க வேண்டிய தேவையே இல்லை. மத்திய அரசுடைய அணுகுமுறையினால் தான் இது உழுக்கும் பிரச்சனையாகி இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதாபிமான பிரச்சனை, மனித உரிமை பிரச்சனை, சட்டப்படியான பிரச்சனை. நாங்கள் தமிழக அரசை கேட்பதெல்லாம் இந்திய அரசு இதற்கு பதில் கொடுப்பது அது சரியா இருக்கா இல்லையா நீதிமன்றத்தில் ஆராய்வது ஒரு பக்கம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற சாவரின் பவர் 161 சாவரின் பவர், மாநில அமைச்சரவை முடிவெடுத்தால் கவர்னர் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாநில அரசு விடுதலை செய்வதென்று முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை அந்த சட்டத்தின்படி செயல்படுத்த முடியவில்லை என்றால் அரசமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின்படி செயல்படுத்துங்கள். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவர்களுக்கு பரோல் கொடுக்கலாம், இன்டெஃபினிட் பரோல் கொடுக்கலாம். நாங்க தமிழக அரசு வைக்கிற வேண்டுகோளில் காலவரம்பற்ற பரோல் கொடுத்து விட்டுட்டு நீங்க எல்லா பரிசீலனைகளையும் நடத்தி கொண்டிருக்கலாம். இறுதியாக 161 படி விடுதலை செய்யலாம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்கான சட்ட அடிப்படையும் இதுதான். நான் மீண்டும் உங்களிடம் வர திரு தியாகு, குறைந்தபட்சம் பரோலில் விடுவது அப்படிங்கிற கோரிக்கை தான் பல இடங்கள்ல வருது. இப்போ இது இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரு தியாகு சொல்றது மூலமாக இது போன்ற பல சட்ட நடைமுறைகள் இருக்கும்போது விடுதலை மட்டுமே தீர்வு அப்படின்னு சொல்வதும் அதை நோக்கி விஷயங்கள் நடப்பதும் வெறுமனே ஒரு அரசியலாக வாய்ப்பேச்சாகவே இந்த விஷயம் கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்தில் தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிந்துக்கிறதா?
முதலாவதாக புதிய தலைமுறையின் வாயிலாக எங்களை கழக செய்தி தொடர்பாளராக அறிவித்துள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த வழக்கை பொறுத்தளவில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த 7 பேரறிவாளன் முருகன், சாந்தன், நளினி உட்பட 7 பேரையும் விடுதலை செய்யறதுல உறுதியாகவும் உண்மையாகவும் தன்னுடைய நடவடிக்கைகளை அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசானது மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு சில அணுகுமுறைகளை இவர்கள் யாராக இருந்தாலும் மத்தியில் ஆளக்கூடியவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன், பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருந்த அந்த பியான் சிங் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் கொல்லப்பட்ட போது அந்த இதுவில் சம்பந்தப்பட்டவர் பல்வந்த் சிங் ரஜோனா, அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, தூக்கு தண்டனை. அவர் என்ன பண்றாங்க, என்னை தூக்கல போடு, நான் கருணை மனுலாம் கொடுக்க மாட்டேன்னுலாம் ரொம்ப இதுவாக சொல்றார். அந்த நேரத்தில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அகாலிதளம் கட்சி அப்போ பிரகாஷ் சிங் பாதல் அவர்கள் போய் டெல்லிக்கு போறாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க, ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க. நீங்க இவரை தூக்கல போட்டாக்கா அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும், மாநில மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கும், அதனால தூக்கு தண்டனை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அந்த கருத்துக்கு எல்லாரும் மதிப்பளிச்சு, தண்டனை விதிக்கப்பட்டவருக்கே மதிப்பளிச்சு என்ன பண்றாங்க, நிறுத்த வைக்கிறாங்க. அப்போ பஞ்சாபுக்கு இந்த அணுகுமுறை கடைபிடிக்கிறாங்க. தமிழகத்துல 7.5 கோடி தமிழ் மக்கள் காங்கிரஸ் கட்சி உட்பட சட்டமன்றத்தில் ஆதரிச்சு தீர்மானம் போட்டு இந்த தீர்மானமானது டெல்லிக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்படுகிற அந்த தீர்மானத்திற்கு இதுவரையில இவங்க சட்ட சிக்கல்கள் எல்லாம் எவ்வளவு இருக்குது அதை பத்திலாம் நாங்க சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இன்றைக்கு அற்புதம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே கேள்வி உங்களை நோக்கி நீளுதுல, ஒரு நாள் கூட பரோலில் விடாமல் 25 ஆண்டுகள் வைத்திருந்தது யாரு? மாறி மாறி இருந்த 2 அரசுகள் தானே. பரோலில் விடுத்திருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், நீ உங்களுடைய கியூ பிரான்ச்சும் உங்களுடைய இன்டெலிஜென்ஸும் தானே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை கேட்டுதான் நீங்களும் பரோல் விடாம கொடுத்தாலும் கூட இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த 161வது பிரிவின் கீழ் தான் நான் 3 நாள்ல விடுதலை செய்ய போகிறோம் என்று சொல்லி எழுதுறாங்க. அதற்குத்தான் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் மத்திய அரசாங்கமானது முறையீடு செய்தனுடைய உச்சநீதிமன்றமானது இப்ப இவங்க கன்கரன்ஸ் இசைவை பெறணும்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லாருமே இந்த 7 பேருடைய விடுதலையை ஆதரிச்சுவங்க. இங்க நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, பஞ்சாப் மாநில மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்காம மறுதளிக்கிறதுடைய காரணம் என்ன? அடுத்தது கேட்கலாம், கேட்க மீன் வரேன். திருகோப்பன், தியாகு சொன்னது போன்றது கொழுந்து விட்டு எரியும் பிரச்சனையாக மாற்றியதன் காரணகர்த்தாக்கள் மாறி மாறி இருந்த மத்திய அரசுகள் இது இவ்வளவு தூரம் மாத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பெட்டிஷன் மேல பெட்டிஷன், கியூரிட்டி பெட்டிஷன் வரைக்கும் போயிருக்கீங்கன்றாரு. இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? 1991 கொல்லப்படுகிறார், ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிறார். அந்நிய நாட்டிலே ஒரு சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டு அவர் ஸ்ரீபெரும்புதூர்லே தமிழ் மண்ணிலே கொல்லப்படுகிறார். 99 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இந்த 7 பேர்ல 3 பேருக்கு தூக்கு தண்டனை, 4 பேருக்கு தூக்கு தண்டனை, 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. இவர்கள் குற்றத்தை செய்தவர்கள், அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள், பெரும் பங்காற்றியவர்கள் என்று நான் சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி இன்றைக்கு அவரை தண்டிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் தான் அவங்களை தண்டிச்சிருக்கு. அந்த தண்டனைக்கு பிறகு அது கருணை மனு போடுறாங்க. கருணை மனு 11 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கு. எங்க ஆட்சி நாங்க பழிவாங்கன்னு சொல்றாரு. கருணை மனு முடிவு நாங்க முடிவெடுக்காம கருணை மனு மீது 7 வருஷம் நாங்க பெண்டிங் வச்சிருந்தோம். அவங்க பாஜக ஒரு 3 வருஷம் 3 வருஷம் வச்சிருந்தோம், 4 வருஷம் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு பழிவாங்குற நோக்கம் கிடையாது, எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அதனால கருணை மனுவில கூட நாங்க அவசரம் காட்டல, அதனுடைய போக்குக்கு விட்டோம். 2011 அது முடிவு பண்ணாங்க. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் நாங்க 11 ஆண்டு காலம் தாழ்த்தணும் பாருங்க. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக சதாசிவம் நீதியரசர் அவர்கள் அந்த தண்டனையை குறைச்சார். அதற்கு காரணம் கருணை மனுவை நாங்க முடிவெடுக்காதுதான் என்பதை நான் சொல்லுகிறேன். எங்களுக்கு பழிவாங்கிற உணர்ச்சி கிடையாது. எங்கள் தலைவர் கொல்லப்பட்டாலும் நாங்கள் பழிவாங்கிற எண்ணம். இன்னைக்கு கூட நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தால் அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நீதிமன்றத்தின் போக்கிற்கு இது விட்டுடணுமே தவிர இதை ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் இதை விடுவிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று டிசம்பர் 2ஆம் தேதி 2015 ஜட்ஜ்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தெளிவா சொல்லிடுது. இது மாதிரி விஷயங்கள்ல மாநில அரசு முடிவெடுக்க முடியாது. மத்திய அமைப்பின் கீழ் அந்த சட்டத்தின் கீழ்
மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த ஒரு குற்றத்துல அந்த அடிப்படையில தண்டனை வழங்கப்பட்டதுல தன்னிச்சையாக மாநில அரசு தண்டனை குறைப்பு செய்ய முடியாது. எங்க கன்சல்டேஷன்றது கன்சென்ட், எங்கள் ஒப்புதல் இல்லாம செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்பால இன்னொரு விஷயம், 7 பேருக்காக பேசுகிற அதே நேரத்தில் இதே உச்ச நீதிமன்றத்தில் அந்த விவாதம் வருது. இதோடு இறந்தாங்க 18 தமிழர்கள், ராஜீவ்காந்தியோடு கொல்லப்பட்ட 18 தமிழர்கள், அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அந்த விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்காக யார் இன்னைக்கு பாதுகாப்பு தருவது? மத்திய அரசு தான் பாதுகாப்பு. அந்த இடத்துல தான் என்னோட கேள்வி. நீங்க 18 உயிர் அந்த இடத்துல போயிருக்கிறது அப்படிங்கறது எல்லாம் சொல்லும் போது, மறுடத்தில் 25 ஆண்டுகள் என்றைக்கு மரணம் என்று தெரியாமல், இன்றைக்கான ஒவ்வொரு நாள் விடியும் போது நாளைக்கு மரணம் இருக்குமா இருக்காதான் தெரியாமல் 25 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் அவர்களுக்கு தண்டனை வேணுமா? நீங்க அவங்களுக்கு குற்றவாளிகள் சொல்றத ஒரு புறத்துல சரி என்று தமிழக அரசு கடிதம் எழுதியதை தவிர கிட்டத்தட்ட 2014 இருந்து அந்த ரெஃபரன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு தீவிரமான முயற்சிகளை எடுத்து நீதிமன்றத்தில் இவர்களுக்கு இருக்கிற நியாயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தால் இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டவரை நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டவரை விடுவிப்பதற்கு நீதிமன்றத்தை தான் அணுகணும். அற்புதமா குறுக்கிடுறாங்க. ஒரே நிமிஷம், அற்புதமா குறுக்கிடுறாங்க. நீதிமன்றத்தை தான் அணுகி இருக்கிறான், நீதிமன்றத்தை தான் அணுகி இருக்கிறான். இல்ல அது மட்டும் இல்லங்க, உங்களையா கேட்டுட்டு உட்காந்துக்கிறான், இல்ல கதை அளக்குறீங்க உட்காந்துக்கிட்டு. இல்ல 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 இப்ப இந்த வழக்குல 25 வருஷம் கதையை பாரு. இவருக்கு இவரு பையனை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இவருக்கு அந்த வலிய வேதனையும். இல்ல அற்புதமா நீங்க இல்ல உங்க உணர்வு இல்ல உங்க உணர்வுல என்னால 25 வருஷம் உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? இல்ல அற்புதமா உங்க உணர்வுல என்னால புரிஞ்சுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில அது கோபண்ணா அவருடைய நிலைன்னு அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வராரு. உங்க உணர்வுல என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கேள்விகளா அதை முன்வைங்க, நம்ம அதுக்கான பதிலை கேட்டு பெறலாம். உங்க உணர்வு நிச்சயம் மதிப்பளிக்கிறோம். கட்சியோட யோகிதை தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல ஒரே இல்ல அப்படி உணர்ச்சிதப்பட்டு உணர்ச்சிதப்பட்ட நிலையில இருக்காங்க. அவருடைய தரப்பு கேட்கறதுக்கு தான் விவாதம் இல்ல, அவருடைய தரப்பு விவாதத்தை தான், அவருடைய தரப்பு காரணத்தை தான் நம்ம கேட்கிறோம். அற்புதமா உங்க உணர்வுல புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இல்ல கொஞ்சம் காத்திருங்க, ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் கருத்து மீண்டும் கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். வழக்கு சரியா, தண்டனை கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்தை எல்லாம் தாண்டி 25 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார்கள், இருந்து விட்டார்கள், கொடுமை அனுபவித்து விட்டார்கள், அதனால அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் நிலைக்கு இந்த வழக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சட்டம் தான் பேசணும். இப்போ இந்த கிரிமினல் குற்ற வழக்கு, குற்றம் சம்பந்தப்பட்டது, அது தெஃப்டா இருக்கட்டும் அல்லது மர்டரா இருக்கட்டும், ரைட்டா இருக்கட்டும், ஒன்ஸ் ஒரு கிரிமினல் குற்றம் நடந்து விட்டது என்றால் அது கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது, பனிஷ்மெண்ட்டுக்கு தான். நம்ம ஜூரிஸ்ப்ருடென்ஸில் இந்த ரெட்ரிபியூட்டிவ் அவனை ரிஃபார்ம் பண்ணணும் இவங்களெல்லாம் கிடையாது. அவனை பனிஷ்மெண்ட் பண்ணி உள்ளார போடணும். லைஃப் சென்டென்ஸ் அப்போலாம் டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, 10 வருஷம் சிறை தண்டனைலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கோர்ட்டுக்குள்ள அதிகாரம். ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டதை ஒரு சிஆர்பிசியில் குற்ற சட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷனை போறதுக்கு முன்னாடி சிஆர்பிசில இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது, ரிலீஸ் பண்ணலாம், தண்டனையை குறைக்கலாம் அப்படின்னு சிஆர்பிசில இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு செக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது எப்பன்னா 1958 இந்த சிஆர்பிசி உருவாக்கும். அப்போ இது பண்ணது கிடையாது. இப்போ 1973 ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிபிஐ இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகப்பட்டது வித்தவுட் தியர் கன்சென்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்திலே இது இருக்குது. ஆகவே இது ஒரு ஃபார்மாலிட்டி மாத்திரம் கிடையாது. இது ஒரு கண்டிஷன். இப்ப யாரை விடுதலை பண்ணலாம், யாரு விடுதலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நெறிமுறை இருக்கிறது. இஷ்டப்பட்டவங்கள ரிலீஸ் பண்றதுக்கோ இஷ்டப்பட்டவங்களுக்கு தண்டனை குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே ஒரு ஸ்டேட் ஆகப்பட்டது, ஒரு சென்ட்ரல் ஆகப்பட்டது எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு குற்றவாளிக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி,
இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டியும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணுமா ஒழிய மனிதாபமானது அது இதெல்லாம் எல்லாம் சொல்லலாம், எல்லாம் அது வந்து தனிப்பட்டது. ஆனால் சட்டத்திற்கு முன்பாக சட்டத்தையும் தாண்டி ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது ஆந்திரா ஒரு கவர்மெண்ட் வந்த பொழுது முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் தடாவில் பண்ணவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டை போனப்போ அதுக்கு எந்த அதிகாரமும் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ஒரு முறை இருக்கிறது. மேலஃபைட் இன்டென்ஷனோடவோ அல்லது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோடவோ பண்ணக்கூடாது. அது மக்களுக்கோ அல்லது சொசைட்டிக்கோ தான் பண்ணக்கூடிய அந்த இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் யாரும் பண்ண முடியாது. ஆனா விடுதலை பண்றதுன்றதெல்லாம் ஒரு டெசிஷன் தான். அந்த டெசிஷன் வந்து மேலஃபைட் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் கலர் இல்லாமலோ அல்லது வேற ஏதோ ரீசன் இல்லாமலோ எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அது யாருக்கும் மறுப்பு சொல்ல மாட்டார்கள், மறுப்பு சொல்ல தேவையில்லை. ஆகவே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள அதிகாரம்லாம் இருக்கதான் செய்யுது, அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அதே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 161 சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எடுக்கக்கூடிய முறையாகப்பட்டது அது எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இவங்களா போட்டு வாங்கி வச்சுட்டாங்க. இதுவரைக்கும் எந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூட சிபிஐல தான் அந்த செக்ஷன் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இப்ப வந்தது 2008 வந்தது. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு இப்ப இல்லாதெல்லாம் சேர்த்து சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க சொல்ல வர்றது மாநில அரசு இந்த 3 நாள் விடுதலை என்கிற விஷயத்தில் அவசரப்பட்டு எடுத்ததுனால அதுல சட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. அரசியல் நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு இதற்கு தீர்வு காண முடியாத ஒரு நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேலும் மேலும் இவராகவே சுப்ரீம் கோர்ட் வாங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் தடா சட்டமே செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த 26 பேரும் தண்டிக்கப்பட்டது வந்து அந்த தடா சட்டத்தின் கீழே தான் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் ரகசியமா வச்சு விசாரிக்கப்பட்டு அதுல கூட அந்த விசாரணை அதிகாரி தியாகராஜன் தெளிவா சொல்றாரு, பேரறிவாளன் சொன்னதை நான் அப்படியே பதிவு பண்ணாம மாற்றி பதிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு மேலிடத்துல இருந்து நெருக்கடி இருக்குன்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொல்லி ஆக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தடா சட்டம் செல்லாதுன்னா அந்த தடா சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவது எப்படி செல்லுன்றது ஒண்ணு. ரெண்டாவது 293 பேர் அந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்டாங்க, செத்து மடிந்தார்கள். அதற்கு பிறகுதான் AK-47 வந்து சஞ்சய் தத் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டு அவருக்கு தண்டிக்கப்படுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவரை விடுதலை செய்ததை பத்தி நான் சொல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைக்கு முன்னாடியே அவரை நன்னடத்தை காரணமா விடுதலை செய்யறாங்க. ஆனால் இன்றைக்கு பேரறிவாளன் உட்பட 7 பேரும் சிறையில இதுவரை 25 வருஷத்துல சிறை விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சிறு தப்பு கூட பண்ணல. அதை விட அங்க சிறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆசிரியர்களாக இருந்துட்டுலாம் பயிற்றுவிக்கிறலாம் அம்மா சொன்னாங்க, அற்புதமாக சொன்னாங்க. ஆக நாங்க என்ன கேட்கறோம்னா, அங்க சஞ்சய் தத் வழக்குல வந்து ரெண்டு விஷயத்தை பாக்குறேன். இல்ல நான் இன்னொன்னு கேட்கிறேன். இந்த தேசத்துடைய பிதா மகாத்மா காந்தியை கொன்ன நாதுராம் கோட்சேவுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. அப்ப அந்த நேரத்தில் காந்தியினுடைய மகன் சொல்றாரு, அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டாம், எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பஞ்சாபுடைய முதலமைச்சராக இருந்த பியான் சிங் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய பேரை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில குர்கிராட் சிங்னு அவர் பேர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். இந்த இவரை தூக்கில போடுறதுக்கு இது பண்ணும் பொழுது அவரை தூக்கில போடுறது எனக்கு உடன்பாடு இல்லை, அவரை தூக்கில போடக்கூடாதுன்னு சொல்லி பேரன் சொல்றார். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னாக்கா, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுள்ளவர்களே பெருந்தன்மையோடு மன்னிக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல. ஆனால் இங்க இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, ராஜீவ்காந்தி அவர் வந்து முன்னாள் பிரதமரா இருந்தாரு. என்னுடைய கேள்வி முடிச்சது தீரன், இந்த விவகாரத்தில் அவர்களுக்கான ரிலீஃப் வேணும் அப்படின்னு நம்ம பேசணும்னா 2 பேரால் அந்த ரிலீஃப் கொடுக்க முடியும். ஒன்று, மத்திய அரசு நிரந்தரமாக விடுதலை செய்ய முடியுங்கிறது இப்ப மத்திய அரசின் கையில் இருக்கிறது. அவர்கள் உச்சநீதிமன்றத்தை சொல்கிறார்கள், உச்சநீதிமன்றம் சொன்னா நாங்க விடுதலை செய்ய தயார்னு. அதற்கு முந்தைய ரிலீஃப்னா அது வந்து அவர்கள் கொடுக்கப்படுற பரோல். நளினியினுடைய தகப்பனார் இருந்த போது பரோல் கிடைக்க அவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. பேரறிவாளன் உடல்நிலை பிரச்சனை இருந்த போது கூட பரோலுக்கு மிகவும் பல கண்டிஷனுக்கு அப்புறம் தான் பரோல் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் தன் தந்தை கோயில்தாசனை பார்க்கணும்னு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பரோல் கொடுக்கப்படவில்லை. அப்ப இந்த டெம்பரரி ரிலீஃப் கூட மாநில அரசு கொடுக்காத போது நீங்கள் எந்த தார்மீகத்தில் மத்திய அரசு நோக்கி கேட்கிறீங்க? தற்காலிகத்தை விட வந்து நிரந்தரமாகவே அவங்களை விடுதலை பண்றதுக்கு தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து பெருந்தன்மையாக வந்து அவர்கள் வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இது பண்ணும்போது ஏற்கனவே அனுப்பப்பட்ட கருணை மனுவுக்கு இவங்க சொன்ன மாதிரி 11 வருஷமா கிடப்பில போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன்,
அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரம் மேல ஒரு குற்றச்சாட்டு ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து செய்தி விடுறார். அடுத்த நாள் காலையில அடுத்து மீனவர் பிரச்சனை பேசுறது அடுத்த நாள் காலையில அதுக்கு அவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா இந்த கருணை மனுவில மீது மட்டும் வந்து 11 வருஷம் கிடப்பில போடுறாங்க. மாநில அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை கூட மத்திய அரசாங்கம் மதிக்க தவறுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு தியாகு. நம்ம இந்த விவகாரத்துக்கு அடுத்தபடியாக மீனவர் பிரச்சனை பற்றி பேச வேண்டியதுனால இறுதியாக இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து கேட்கிறேன். தொடர்ச்சியாக சஞ்சய் தத் விடுதலை செய்யப்பட்டதை இந்த வழக்கில் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். பல இடங்கள்ல திரு தீரன் சொன்ன மாதிரி பஞ்சாப் வழக்கா இருக்கட்டும், பல வழக்குகளை இதோடு தொடர்புபடுத்துகிறார்கள். இது போன்று தொடர்புபடுத்தக்கூடிய விவாதங்கள் அவர்கள் விடுதலைக்கு வலு சேர்க்கும் நினைக்கிறீங்களா, இல்ல திரு ரகோத்தமன் சொல்வது போன்று பல்வேறு ஏற்கனவே சட்ட சிக்கல்கள் இருக்கும் போது அது குழப்பங்களை அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது இது வந்து மாநில அரசு இதில் எந்த விதத்திலும் அரசியல் செய்யவில்லை. அரசியல் செய்வது மத்திய அரசு தான். இப்ப இங்கே வந்து அவங்க காங்கிரஸ் தரப்புல சொன்னாங்க இந்த 11 ஆண்டு தாமதம் பண்ண கொண்டு. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, தண்டனையை குறைத்ததற்கு பிறகு மீண்டும் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ரெவ்யூ பெட்டிஷன் போட்டது இதே காங்கிரஸ் அரசு தான். கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டது பிஜேபி தான். இந்த விவாதமே இப்ப வேண்டாம். நான் சொல்ல வர்றது ஒரு சட்ட நிலையை நான் தெளிவுபடுத்துறேன். இவங்க எல்லோருமே குற்ற நடைமுறை சட்டம் பற்றி தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க. குற்ற நடைமுறை சட்டத்தின்படி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குக்கு மட்டுமல்ல பல வழக்குகளுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே தீர்ப்பு திரும்ப திரும்ப சொல்லுது, அரசமைப்பு சட்டத்தின் 161வது உறுப்பின்படி மாநில ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் நீதிமன்றம் தலையிட முடியாத அதிகாரம்னு சொல்லிடுச்சு. இந்த 3 பேர் கொண்ட ஆயம் கொடுக்க போற தீர்ப்பு இவங்களை விடுதலை செய்யணும் விடுதலை செய்யாதுன்னு சொல்லாது. முதலமைச்சர் எழுதிய கடிதம் அரசமைப்பு சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்பதை மட்டும்தான் அந்த 3 பேர் ஆயம் சொல்ல போகுது. ஏனென்றால் அந்த முதல் கடிதம் தான் இப்ப வழக்கில் உள்ள. 2வது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. இந்த 2வது கடிதத்தின் அடிப்படையில் அவங்க கன்கரன்ஸே என்றாலும் இப்ப அவங்க பதில் சொல்லலாம். இந்திய அரசு ஏன் பதில் சொல்லாம இருக்காங்க, ஏன் மறுக்கிறாங்க, இன்னைக்கு மறுக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் தான் இந்திய அரசு இதில் அரசியல் செய்கிற காரணத்தினால் மாநில அரசு சட்டப்படி, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அரசமைப்பு சட்டத்தின் 161வது உறுப்பில் எந்த வேறு எவரும் தலையிட முடியாது, நீதிமன்றம் தலையிட முடியாது. இதை அதே தீர்ப்பு இவங்க எந்த தீர்ப்பை எடுத்து காட்டுறாங்களோ அந்த தீர்ப்பிலேயே இது இருக்கு. எனவே இப்ப போய் மெரிட்ஸை பத்தி அப்ப நடந்தது இப்ப நடந்ததெல்லாம் பேச வேண்டாம். இவர்களை விடுதலை செய்ய முடியும். எங்களுடைய கோரிக்கை இதுவரை மாநில அரசு எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளும் சரி. இப்ப உடனடியாக இவர்களை பரோலில் விட்டுவிட்டு அடுத்து 161 விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அடுத்த 2 விஷயம் நம்ம தொடக்கத்திலே முன்வைத்த ஒன்று, தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விவகாரம். திரு குமரகுருடன் இந்த 2வது தலைப்பை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு வந்தவுடன் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா அதனுடைய அந்த ஃபார்மேட் வந்து வேற மாதிரியா மாறி இருக்கு. அதிகமான படகுகள் இந்த முறை இந்த காலகட்டங்கள்ல பறிமுதல் செய்யப்படுது. தொடர் கைதுகள் நடந்து கொண்டே இருக்கு. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து போன முதல் செட்டே அப்படியே கூண்டோடு கைது செய்யப்பட்டு கொண்டு போகிறார்கள். அப்போது என்னதான் செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசின் கேள்வி உங்களை நோக்கி வராமல் இருக்காது? இந்த முதல்ல சொன்ன டாபிக் இதேதான். சட்டப்பூர்வமா பேசுவோமா, எப்படி பேசுவோம்னு தெரியல. சட்டப்பூர்வமா ஒரு எல்லையை தாண்டி போறவங்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு எப்படி கொடுக்க போறோம் தான் கேட்கணும். இந்த எல்லையை தாண்டி போலாம், ஆனா நீங்க மீன் பிடிக்கலாம், நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு இன்னொரு கண்ட்ரிக்கு சொல்ல முடியாது. இதை என்ன செய்யணும்ன்றது அடுத்தது, அது நம்ம கிட்ட இல்ல. 2 நாட்டோட எல்லை எதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். அங்கதான் நானும் கேட்க வரேன். இப்போ நீதிமன்றத்து ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து சப்ஜுடிஸ், அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவது போன்று இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. தீர்க்கப்படும் வரை கைது நடவடிக்கைகளாவது செய்யாமல் இருங்கள், குறைந்தபட்சம் படகுகளை பறிமுதல் செய்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி கொடுங்கள் அழுத்தத்தை கூட மத்திய அரசால் கொடுக்க முடியாது. அது அடுத்தது என்ன முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் விஷயத்தையும் மறந்துடுறோம். இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் மீனவர்கள், அவங்க தான் இதுக்கு அப்செக்ட் பண்றாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் கடற்படை கப்பற்படைன்றதெல்லாம் போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க இடத்துக்குள்ள வராதுன்னு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாருன்னா அங்க இருக்கிற தமிழ் மீனவர். அவங்க இங்க வந்தாங்க, கேளுங்க, சென்னைக்கு வந்தாங்க. இருங்க முடிச்சிருங்க. சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில முதல்வரை பார்க்க வந்தாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வரை பார்க்க மறுத்துட்டதுனால நேரா டெல்லியில போய் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நாங்கள் எங்கள் இந்திய தமிழர்களை விட மாட்டோம், தமிழர்கள் எங்கள் பகுதிக்கு மீன் பிடிக்க வந்தால் நாங்கள் கண்டிப்பாக தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன அங்க இருக்க கப்பற்படை என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து வருது, யாரு எங்க மீனவர் சொல்றாங்க இங்க உள்ள வந்து பிடிக்கிறாங்கன்னு. அப்ப நாங்க பிடிக்காம போங்கன்னு சொல்ல முடியாது, நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
இவங்களை கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இவங்களை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா, அடுத்த நிமிஷம் இவங்க என்ன பயப்படுறாங்க, இலங்கைக்கு தமிழ் மீனவர்கள் பயப்படுறாங்கன்னா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க, ஆனா இதை பயன்படுத்தி பல தேசத்திலிருந்து சமூக விரோதிகள் இதை பயன்படுத்தி உள்ள வந்து மத்த விஷயத்துல ஈடுபடுறாங்க. அப்போ கப்பற்படை என்ன சொல்லுது, அதுல உங்களுக்கு பங்கான எங்களுக்கு திருப்பி எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, நாங்க என்ன பண்றது, நாங்க கம்ப்ளைண்ட் தான் கொடுப்போம். புள்ளிவரம் இருக்கு. மற்ற நாட்டு மீனவர்களால அந்த பகுதியில் வந்து சுதந்திரமா மீன்பிடித்து போக முடியுது. தமிழக மீனவர்கள் வந்தால் மட்டும்தான் கைது செய்யப்படாது. அது நீங்க புள்ளிவரம், அது அதிகாரப்பூர்வமான புள்ளிவரம் இல்ல. கார்ப்பரேட் மீன்பிடி நிறுவனங்களால் ஈராக்ல இருந்து மற்ற இடங்களில் இருந்து வந்து மீன்பிடித்துக் கொண்டு சைனாவில் இருந்து மீன்பிடித்துக் கொண்டு போகும்போது அங்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தமிழக மீனவர்கள் வரும்போது அனுமதிக்கப்படல அப்படின்றதுக்கு பல விஷயங்கள் சொல்ல போறாங்க. இவங்க ரெட்டை வடி வலை யூஸ் பண்றாங்க, பல குற்றச்சாட்டுகள் பதிலுக்கு வைக்கப்பட்டது. ஒரு தவறு. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, குறைந்தபட்சம் ரணிலிடம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை தரப்புல பேசும்போது மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனிதாபிமான அடிப்படையில் கூட இலங்கை அரசால் நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் இவ்வளவு பெரிய ஒரு பேரரசுன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசால் எதுவுமே செய்ய முடியல என்றுதான் அர்த்தம். இல்ல, ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்த முடியாது. அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களை விடுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏன் மீன் பிடிக்கிறாங்க ஆதாரபூர்வமா இல்ல. இன்னொன்னு, அவங்க இந்த எல்லை தாண்டி வந்தா எங்க மீனவங்க பாதிக்கிறாங்கன்னு ரணில் சொல்லும் போது நீங்க அந்த மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்கள் வந்து ஒன்னும் எதிர்ப்புலாம் காட்டல. மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி காலத்துலதான் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் குழுவா போய் அங்க இருக்கிற மீனவர்களோட பேசி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒத்த கருத்துக்கெல்லாம் வந்து இன்னும் கூட ஒரு ஆல்டர்னேட்டிவா கூட சொன்னாங்க. நாங்க ஒரு நாள்ல மீன் பிடிக்கிறோம், நீங்க ஒரு நாள், அப்படி இல்லாமட்ட கருத்துக்கள்லாம் கூட வைக்கப்பட்டது. ஆக நான் என்ன கேட்கறேன்னா, இதே இலங்கை மீனவர்கள் அவர்கள் வந்து எல்லை தாண்டி எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல கடற்படை இருக்கு, யாரையுமே கைது பண்ணல, எந்த படகையுமே அவங்க படகெல்லாம் கைது பண்ணல. ஆனா நம்ம படகு மட்டும் தொடர்ந்து கைது செய்யப்படுது. என்ன ஒரு திருப்தினாக்கா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சுட்டாங்க, இப்ப சுடல, அவ்வளவுதான். ஆக இன்றைக்கு கொஞ்சம் அடிப்படை பிரச்சனை, இந்த மீனவ பிரச்சனைன்றது 2008-9, அதாவது இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் போர் நடந்துகிற காலகட்டம் வரை அந்த பகுதி வந்து ஒரு பதட்டமான பகுதியாக இருந்தது. மீனவர்கள் யாரு, விடுதலை புலிகள் யாரு, இந்திய ராணுவம், பல சிரமங்கள் இருந்தது. 2009க்கு பிறகு அங்க உயிரிழப்புகள் கிடையாது, கைது செய்யப்படுகிறார்கள், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது, இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னா, இப்ப தமிழர்களுக்கு மீன்வள ஆதாரங்கள் பார்க்கும்போது அங்கதான் போக வேண்டியிருக்கு. அங்க போறப்ப அங்க இருக்கிற மீனவர்கள் 2009க்கு பிறகு ஒரு ஜனநாயக ரீதியாக வடக்கு மாகாணத்தில் ஒரு ஆட்சி அமைந்த பிறகு அவர்கள் மீனவர் தொழிலை செய்ய ஆரம்பிச்சதுனால அவர்கள் ஆட்சேபனை வந்தது. அப்போ மத்தியில காங்கிரஸ் அரசு அந்த அரசோடு பேசி அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்களையும் இங்கே இருக்கிற தமிழ் மீனவர்களையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாநில அரசு மூலமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதுல ஆரம்பத்துல மாநில அரசு சுணக்கமாக இருந்தது, பெரிய வரவேற்பு இல்லை. பின்ன ஒரு காலகட்டத்தில் நிர்பந்தத்தை அடுத்து பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில தமிழக முதலமைச்சர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் அந்த பிரச்சனை அன்றைக்கே தீர்க்கப்பட்டிருக்கும். அந்த பிரச்சனை தீர்க்கல. அதற்கு காரணம் மீன் பிடிக்கிற முறை வந்து தமிழக மீனவர்கள் பிடிக்கிற முறையை அவங்க எதிர்க்கிறாங்க. அதுல சில மாற்றங்களை வேண்டும் சொன்னாங்க. வருஷத்துல ஒரு 140 நாள் 70 நாள் பிரிச்சுக்கணும். இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தால், மீனவர்களுக்குள்ளாக ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இரு அரசுகள், தமிழ்நாடு அரசு சேர்ந்து தீர்க்கலாம். இன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை செய்வதற்கு தமிழக அரசு தான் முயற்சி எடுக்கணும். இந்த பிரச்சனைக்கே அடிப்படை காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவு பகுதி காங்கிரஸ் திமுகவுடைய இதுல தான் வந்து இலங்கைக்கு தரப்பட்டது. அதனாலதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து இதற்கு ஒரு பக்கம் மீனவர்களிடையே சமாதானமா பேசுறது, மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறது ஒரு பக்கம், அதை செஞ்சுக்கிட்டே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. எப்படி மேற்கு வங்காளத்துல பெருவாரி பகுதியை வந்து நீங்க வங்கதேசத்துக்கு கொடுத்ததை மறுபடியும் இது திரும்ப பெற்றீர்களோ, அதே மாதிரி நம்மளுடைய ராமநாதபுரம் சேதுபதி கிழவனுக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவு பகுதியை மீட்டு கொடுத்தால்தான் எங்களுடைய மீனவர்கள் அங்க போய் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் அம்மா வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறாங்கன்னா, இதே வந்து பர்மா மீனவர்கள்லாம், இந்த மியான்மர் மீனவர்கள்லாம் வந்து எல்லை தாண்டுறாங்க. அப்ப யாரும் வந்து வங்கதேசம் கூட சொல்றாங்க. இல்ல பாகிஸ்தான் மீனவர்கள் வரும்போது குஜராத் அது மாதிரி செய்யல, இல்ல குஜராத் மீனவர்கள் அங்க போகும்போது அங்க அவங்க யாரும் ஒண்ணும் பண்ணல. ஆனால்
தமிழக மீனவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு சார்க் நாடுகளில் ஒன்றான அந்த இந்தியா, இலங்கை 2 சார்க் நாடுகள் இருக்கு. ஆனா இலங்கையானது இன்றைக்கு ஒரு சின்ன நாடாக இருந்து கொண்டு ஒரு தீவையை அபகரித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தமிழருடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்துக் கொண்டு இன்றைக்கு மீன்பிடிக்க கூடாது என்று சொல்வது, அதற்கு இவர்கள் எல்லாம் ஒத்து ஊதுவது எந்த வகையில நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடிப்படையில கச்சத்தீவுக்கும் மீனவர் பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்ல? கச்சத்தீவு கொடுத்தது இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. கொஞ்சம் பேச விடுங்க, கருத்துக்களை சொல்றதுக்கு நீங்க. அதாவது தமிழக மீனவர்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பிரச்சனை அந்த இலங்கை கடற்பகுதிக்குள்ளதான் மீன் இருக்கு, மீன் வளம் இருக்கு. அங்கதான் நமது மீனவர்கள் பாரம்பரியமாக அது எல்லாமே அந்த விவரங்கள் எல்லாமே புரிந்து கொள்ள. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு, அதிமுக இதுல கச்சத்தீவுன்னு சொல்லி பிரச்சனையை திசை திருப்புகிறாங்க. பிரச்சனை எங்கன்னா இலங்கை கடல் பகுதிக்குள்ள பிரச்சனை. கச்சத்தீவை மீட்டால் தமிழக மீனவர்கள் யாரும் நினைக்கவே இல்லைன்னு உங்களால சொல்லிருக்காங்க. நான் ராமேஸ்வரம் பகுதியில மீனவர்களை 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த போது மனம் திறந்து பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீவை கச்சத்தீவு பகுதியில மீன் வளம் கிடையாது, அந்த இலங்கை கடல் பகுதி இருக்குல்ல, அங்க போகும்போதுதான் மன்னார் இந்த மாதிரி இடங்களுக்கு போறப்பதான் மீன் வளம் அதிகமாக இருக்கு. ஆனா இந்த சம்பவம் எப்படி வருதுன்னா, எங்க பிடிபட்டீங்கன்னா நியர் கச்சத்தீவுன்னு கேஸ் ரிஜிஸ்டர் பண்றது பழக்கம். ஆனா உண்மையிலேயே தமிழக மீனவர்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சா, தமிழக அரசு நினைச்சா, அதிமுக அரசு நினைச்சா, பாரம்பரியமாக எங்க மீன் பிடிக்கிறோமோ அந்த கடல் எல்லைக்குள் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத் தருவதற்கு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற அதிமுக மத்திய அரசு விட செய்வாங்க. அம்மா செய்வாங்க. என்ன கேக்குறேன்னா, சார்க் நாடுகள்ல தான் பங்களாதேஷ் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, இந்தியா இருக்கு, இலங்கை இருக்கு. நான் என்னன்னா, இந்திய அரசாங்கம் கூட இதுவரை இலங்கை மீனவர்களை யாரையும் சுட்டதாவோ படகுகளை கைப்பற்றதாவோ இல்ல. ஆனா இலங்கை மட்டும்தான் இன்றைக்கு தமிழக மீனவர்களை அநியாயமாக அவருடைய படகுகளை பறிப்பது, கைது செய்வது மாதிரி நடவடிக்கை இருக்கு. இதற்கு இந்திய அரசாங்கம், அது மத்தியில காங்கிரஸ் இருந்தாலும் சரிதான், பாஜக இருந்தாலும் சரிதான், இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நிரந்தர தீர்வு அம்மா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதத்தின் வாயிலாகத்தான் தமிழக மீனவர்களை பிரச்சனையை தீர்ப்பதற்கு 50 பிரதமரை சந்திக்க போகிறார் முதலமைச்சர். கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் சொல்றார், அம்மா கச்சத்தீவை மீட்டெடுப்பார். நேரம் இல்லாத காரணத்தால் விவாதத்தை நிறைவு செய்ய விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.